இன்னைக்கு நடன போட்டி நடக்க போகுது. அந்த போட்டிக்கு பேர் கொடுக்கறவங்க விழா மேடைக்கு பக்கத்துல இருக்கிற கமிட்டிக்காரங்க கிட்ட வந்து பேர் கொடுக்கலாம். போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 5 பவுன் தங்கச் சங்கிலி. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. சீக்கிரம் போலாம் வா. இரு. போட்டியில கலந்துக்க போற நேரத்துல இப்படி பூனை மாதிரி வந்து நிக்கிறாங்களே. சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு வந்தா அபசகுணம் மாதிரி வந்து நிக்கிறானே. ஏய், என்ன வேடிக்கை? வா படி. போ போ. விழா மேடைக்கு பக்கத்துல இருக்கிற கமிட்டிக்காரங்க கிட்ட வந்து பேர் கொடுக்கலாம். ஆதர, இந்த நடன போட்டியில நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும். சரியா? வா. ஆதர, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நடன போட்டியில நம்ம ஜெயிச்சே ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்க. நந்தினி, இங்க பாரு, அவன் வந்துட்டான் பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சூப்பரா ஆடணும். இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சாகணும். ஓகேவா? மறந்துடாத. என்ன என்ன? வாங்க வாங்க வாங்க, ஏன் இங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். நந்தினி, வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். போலாம். அப்புறம் கரெக்டா எல்லாரும் வந்துட்டோம் பாத்தீங்களா? இந்த மேடையில தான் நடன போட்டி நடக்க போகுது. இதுல தான் நீங்க 2 ஜோடியும் ஆட போறீங்க. பாத்துக்க. இது ரொம்ப ராசியான மேடை. இதுல ஆடி ஜெயிச்சவங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஓ, டேய், நாங்க ஜெயிக்க போற ஸ்டேஜ் இதுதான். நல்லா பாத்துக்கோ. நீ தோக்க போற இடத்த நல்லா பாத்துக்க. பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். நந்தினி, நீ வா. நந்தினி, போலாம். டேய், போடா போடா. டேய், ஓகே ஓகே. என்ன தம்பி, நடன போட்டியா 2 பேரும் சண்டை போட்டியா மாத்திருவாங்க போல இருக்க? என் பையன் எந்த வேலையா இருந்தாலும் ஃபோர்ஸா இறங்குவான். ஏங்க, என் பையன் மட்டும் சும்மாவா? அவனுக்கு எல்லாத்துலயும் ஜெயிச்சு ஆகணும். எல்லா ஸ்டெப்ஸும் சூப்பரா ஆடணும். சும்மா அதே சொல்லாதீங்க. எங்க சீனியரை காணோம்? இங்க தானே வரேன்னு சொன்னாரு. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை போலீஸ் மோப்பம் முடிச்சு சீனியர் சிக்கிக்கிட்டாரோ? சே, நம்ம சீனியர் அப்படிலாம் மாட்டுவாரா? மாட்டவே மாட்டார். பாப்போம். ஐஸ் 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 பாலைஸ் பாலைஸ் ஐஸ் ஐஸ் பாலைஸ் பாலைஸ் ஐஸ் 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 குல்பேஸ் குல்பேஸ் ஐஸ் 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 என்ன குல்பேஸ் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கிளம்பப்பா. உன்னைய மாதிரி சின்ன வியாபாரிலாம் இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய டானு உலாவுற இடம். போ போ போ, கோயில் பக்கமா போய் குழந்தைங்களா இருக்கு, அங்க போய் வியாபாரம் பண்ணு. போ போ. டேயா, ஏண்டா பொடிமட்ட தலையா, என்னையா டேன்னு கூப்பிட்ட? உன்ன சீனியர் நீயா? நானே தாண்டா. அட பாவி சீனியர், திருவிழால பூந்து அம்மன் நகை ஆட்டைய போடலான்னு நீ சொன்னதை கேட்டு ஆசையா கிளம்பி வந்து இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா நம்ம குலத்தொழிலான திருட்டு தொழிலை விட்டுட்டு ஐசிஆரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. நான் உங்களை நம்பி மோசம் போயிட்டேன் சீனியர். ஓ வாய பினாயில் விட்டு கழுவிடா சூனியர. நானாவது தொழிலை விடுவதாவது? நானே இப்பதான் சின்ன அளவிலே தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பெருசா பிளான் பண்ணி முடிவெடுத்து பெருசா திட்டம் போட்டு கிளம்பி வந்தா ஆரம்பத்திலே அவசர குணமா வேய வைக்கிறிய. தப்பு தப்புன்னு போட்டுக்கடா. தப்புதான் சீனியர். அது சரி, திருட்டு தொழில விடலன்னா அப்புறம் எதுக்கு ஐஸ் போட்டி? நம்ம தொழில் தாண்டா. என்ன சொல்றீங்க சீனியர? டேய், வா, திட்டத்தை தெளிவா சொல்றேன், விவரமா கேட்டுக்க. இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அம்மனுடைய நகைப்புட்டிய ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. நம்ம உள்ள பூந்து நகைப்புட்டிய தூக்க போறோம்.
ஏன் சீனியர இவ்வளவு கூட்டத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நம்மளால எப்படி நகைப்பொட்டி அடிக்க முடியும்? முடியும்டா சூனியர. சீனியர இது என்ன பொட்டி, இது எதுக்கு? டே சூனியர, இதே மாதிரி பொட்டியில நகையெல்லாம் வச்சு நீளமான பைப்புல தொட்டில மாத்தி முன்னாடி ஒரு ஆளு பின்னாடி ஒரு ஆளு தூக்கிட்டு வருவாங்க. அப்ப ஊர் சிலமே ஊர்வலமா வருவாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட ஊர்வலமா வரப்போ வரிசையா வேட்டெல்லாம் வச்சு வெடிப்பாங்க. அப்ப அந்த வேட்டுல அதிகமா புகை வர்ற மாதிரி மருந்து கலந்து வச்சிருக்கேன். வெடி வடிச்சதான் புகை மூட்டமா இருக்கும். கூட்டத்துல ஒருத்தர் பார்க்க முடியாது. அப்ப நான் உள்ள பூந்து ஊர்வலத்துல எடுத்துக்கிட்டு வர நகை பொட்டி காட்டி உனக்கிட்ட கொடுப்பேன். சரி சரி. இந்த பொட்டியை நீ என்கிட்ட கொடுக்கணும். இந்த பொட்டியில நகைக்கு பதிலா கல்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த பொட்டிய தொட்டில போட்டு புகை அடங்குறதுக்குள்ள கூட்டத்தோட கூட்டமா நான் தப்பிச்சு போயிருவேன். ஓஹோ. இந்த நகை பொட்டிய ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சு ஐஸ் வியாபாரம் பண்ற மாதிரியே தள்ளிக்கிட்ட ஊர்வலத்தை விட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நம்ம திட்டம். எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு சீனியர. என்ன இருந்தாலும் சீனியர் சீனியர் தான். நல்ல மூளை கசக்கி அருமையான திட்டம் போட்டு அதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணி செமையா செஞ்சுட்டீங்க சீனியர். இத மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. அப்புறம் சாலி தான், கொண்டாட்டம் தான், வான வேடிக்கை தான். சொல்லியே முடியல அதுக்குள்ளே வான வேடிக்கை போட்டாங்க. தந்தானே தந்தானே தானே நானே தந்தானே தந்தானே தானே நானே. ஹாய், நல்லா இருக்குல்லங்க? தந்தானே தந்தானே. என்னது பாக்கெட்ல இருக்க பர்ஸ் தட்டி தட்டி பார்த்துட்டு போறான். பர்ஸ்ல அமௌண்ட் பெருசா இருக்குமோ? கை வேற நமச்சில எடுக்குது. சீனியர் வரதுக்குள்ள பின்னாடியே போய் டொபக்குன்னு பர்ஸ் அடிச்சிட வேண்டியதான். ஆதிர, கோயிலுக்கு சாமி கும்பிட வரவங்களோட பர்சுக்கு வேட்டு வைக்கிறதுக்காகவே எப்படி வரிசையா கடை போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா? இங்க பாரு, சும்மா வேடிக்கை பாக்குறதோட நிறுத்திக்கணும். எதையும் வாங்கிட்டு காசை கறியாக்கணும்னு நினைக்க கூடாது, சரியா? இந்த காசை வச்சு வேற ஏதாவது உருப்படியா பண்ணலாம்ல, சரியா? ஆமாங்க, கரெக்ட் தான். வாங்க வா போலாம். கண்ணாடி வலி. நந்தினி, என்ன வேணும்? ஒண்ணு வேணாம் சார். அது என்ன ஒண்ணு வேணாம்? இத பாரு, திருவிழாவுக்கு வந்துட்டு எதுவுமே வாங்காம போனேன்னு வச்சுக்கோ இங்க இருந்து. அப்ப இந்த சாமி இருக்குல்ல, இந்த சாமி வந்து கண்ணை குத்திருமா. அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா வா வா, வாங்கிக்கலாம். இல்ல வேணாம். அட வா வா வா, வாங்கிக்கலாம் வா.